friends, வணக்கம் and welcome to Kanna's Kitchen Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. கேசரி செய்யறதுக்கு நான் 500 கிராம் ரவை எடுத்திருக்கிறேன். கப்பில் பார்த்தீங்கன்னா 3 கப் வரும். சீனியும் அதே அளவு தான், 500 கிராம் சீனி. இது இந்த கப்பில் அளக்கும் போது நல்ல நிரப்பி அளவுங்க. நிரப்பி அளந்து 2 கப் போட்டிங்கன்னா சரியாக 500 கிராம் வரும். நெய் 200 ml எடுங்க. நெய் உங்ககிட்ட இல்லைன்னா பட்டர் மாஜரினை உருக்கி இந்த 200 ml அளவுக்கு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ப்ளம்ஸ் 4 டேபிள் ஸ்பூன் எடுங்க. நான் இதில் பாதாம் நட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பாதாம் நட்ஸ் இல்லைன்னா கஷ்யூ நட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பால் 750 ml எடுங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இதில் நான் போடுறேன். நீங்கள் நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். ரவையை எல்லாத்தையும் ஃபுல்லாக கொட்டி இதை கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. நல்லொரு வாசனை ஒன்று வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டர் நெய் பத்தலைன்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நீங்கள் நெய்யையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நல்லொரு வாசனை வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் ரவையை ஆஃப் பண்ணிக்கலாம். ரவையை நல்லா கருக விடாதீங்க. ரவை ரொம்ப கருகிச்சுன்னா அது டேஸ்ட் மாறிடும். ஹீட் நல்ல லோ ஹீட்டில் வச்சு இந்த ரவையை நீங்கள் வருங்க. இந்த மாதிரி கையால் பிடிச்சு பார்க்கும்போது மணலாக வந்துச்சுன்னா அப்போது டைம் உங்களுக்கு சரி. இப்போ அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் நான் பாலை ஊற்றுறேன். இப்போது அந்த பாலிட அளவில் அரைவாசிக்கு தண்ணி ஊற்றுங்க. அதாவது 375 ml கிட்ட அந்த தண்ணி வரும். அதையும் பாலோடு சேர்த்து சூடு பண்ணுங்கள். பால் பசுப்பால் இருந்தால் பசுப்பால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா மில்க் பவுடர் இருந்தால் மில்க் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் 1 பிஞ்ச் அளவுக்கு நான் இதில் போடுறேன். மில்க் பவுடரில் பால் தயார் பண்ணுறேன்னா 9லேருந்து ஒரு 10 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து அதை கரைச்சி 750 ml பால் வர்ற அளவுக்கு அதை தயார் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. பால் நல்லா கொதிச்சு வரும்போது நாம் எடுத்து வச்சிருக்கிற சீனியில் ஒரு அரைவாசி சீனியை இதில் இப்போது சேர்த்துக்குங்க. ப்ளம்ஸை நெய்யிலையோ இல்லை பட்டர்லேயோ பொரிச்சு எடுங்க. அதே மாதிரி இந்த நட்ஸையும் பட்டரில் இல்லை நெய்யில் பொரித்து எடுத்து வையுங்க. இப்போது பால் நல்லா பொங்கி கொதிக்குது. இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற இந்த ரவையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போடுங்க. இல்லை மொத்தமாக போட்டிங்கன்னா டக்குன்னு கட்டி பற்றிடும். ஸோ இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் போட்டு முடித்தோடனே கிளறிட்டே இருங்க. ஹீட்டை லோவில் வச்சு செய்யுங்க. இப்போ மீதமாக உள்ள சீனியை இதோட சேர்த்துக்குங்க. சீனியை இந்த மாதிரி கடைசியில் ரவையோட கொஞ்சம் சேர்க்கும் போது அந்த சீனி பாகில் ரவை சேர்ந்து அவியும் போது வித்தியாசமான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் நெய் இல்லை நீங்கள் உருக்கி வச்சிருக்கிற பட்டர் மாஜரினை இந்த நேரம் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க.
இப்போது ஏற்கனவே நாம் பொரிச்சு வச்சுருக்கிற இந்த பாதாம் நட்ஸையும் ப்ளம்ஸையும் இப்போது சேர்த்துக்குங்க. கடைசியாக ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முதலே ஏலக்காய் சேர்த்திங்கன்னா அந்த வாசனை வந்து எப்படியும் கொஞ்சம் குறைஞ்சிடும். கடைசி நேரத்தில் ஏலக்காயை சேர்த்தா அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது நல்ல ஒரு க்ளாஸி லுக் கொண்டு வந்திருக்கு. ஆயிலியாக இருக்குது பார்க்க. இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு தடவை இதை பிரட்டிட்டு ஹீட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் பேன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பேனில் ஒட்டாமல் இப்படி அழகாக வந்துடும். கேசரி ரெடி ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.